ஹாய், வெல்கம் டு பிடிஸ் கிச்சன். பன்னீர் புர்ஜி அப்படின்னு சொன்னோடனே, அச்சச்சோ அது ரொம்ப ட்ரையாக இருக்குமே, எனக்கு வேண்டான்னு ஒருத்தர். எனக்கு பன்னீர் க்யூபாக இருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்னு இன்னொருத்தர். இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இதை சாப்பிட்டு பார்த்ததுக்கப்புறம், இது எப்போ நான் திருப்பி பண்ணுவேன் அப்படின்னு கேட்டுட்டே இருக்கா. ரொம்ப டேஸ்டியாக இருந்ததுன்னு திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருந்தா. அவ்வளோ டேஸ்டியாக தான் இருந்தது. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பவுல் எடுத்துட்டு 1/2 கப் அளவுக்கு புளிக்காத தயிராக எடுத்துக்கணும். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி கொரியாண்டர் பவுடர், 1 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, 1/2 டீஸ்பூன் நார்மல் ரெட் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சோண்டு கசூரி மேத்தி 1 டீஸ்பூன் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருப்பேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு. இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதோடையே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் விட்டு கலந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு பேன் எடுத்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு இதை போட்டு வெறும் இதில் பேனில் நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இதை அணைச்சிட்டு நம்ம ஏற்கனவே பண்ணி வச்ச மசாலாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது அதே பேன்லேயே 1 கியூப் அளவுக்கு பட்டர் போட்டிருக்கேன். இதுலேயே நம்ம ஜீரக தாளிச்சு கொட்டிட்டு நீளமாக நறுக்கின ஸ்லைஸ் பண்ணி நறுக்கின வெங்காயம் 1 கப் அளவுக்கு போட்டிருப்பேன். நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து வதக்கின்னு இருக்கேன். இதுக்கப்புறமா ஸ்லைஸாக நறுக்கின தக்காளி இதையும் சேர்த்து நல்லா மஷியாகிற அளவுக்கு வதக்கணும். ஸோ மூடி வச்சு வதக்கினேன்னா நல்லா மஷி ஆகிடும். இதுக்கப்புறமா நம்ம கலந்து வச்ச அந்த தயிர் மிக்ஸ்சர் அதையும் போட்டு நல்லா இந்த மசாலாவோட நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா அதுலேயே கொஞ்சம் தண்ணி விட்டு அதையும் நான் இதில் விட்டுருக்கேன். இப்போது கொதிக்கிற வெந்நீர் 1 கப் அளவுக்கு விட்டு இதை நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இது நல்லா கொதித்து பச்சை வாசனையெல்லாம் போயிடுத்து. இப்போ இங்கே 250 கிராம்ஸ் அளவுக்கு பன்னீரை நல்லா துருவி எடுத்து வச்சுட்டுருக்கேன். அதையும் சேர்த்து கலந்துக்கலாம். அடுத்ததாக 1/4 கப் க்யூபாக நறுக்கின குடமிளகா, 1/4 கப் ஹோல் க்ரீம் மில்க் வந்து சேர்க்குறேன். இதை சேர்த்து கொதிக்க விடலாம். குடமிளகாலாம் க்ரன்ச்சியாக தான் இருக்கணும். இந்த ஹோல் க்ரீம் மில்க் பதிலாக நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் கூட சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்கும். இது கொஞ்சம் கொதித்து வந்ததுக்கப்புறமா ஸ்லைஸ் பண்ண வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் க்யூபாக நறுக்கின பன்னீர் கடைசியாக போட்டுட்டு ஜஸ்ட்டு ஒரு 1 மினிட் அது கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் அடுப்பை அணைச்சிடலாம். கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கினேன்னா ஃபஸ்ட் கிளாஸ் பன்னீர் புர்ஜி ரெடி ஆகிடும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ப்ரெட்டு, ஃபூல்கா, ரொட்டி எதோட வேணால் சேர்த்து சாப்பிட்லாம். ட்ரை பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிடிஸ் கிச்சன்.